بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم إنك حميد مجيد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. சர்வ புகழும் புகழ்ச்சியும் எம்மை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற எல்லாம் வல்ல ஜல்லஷான தஆலாவுக்கே உண்டாகட்டும். சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. அவருடைய வாழ்க்கை நெறிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபியூன்கள், தபா தாபியன்கள் நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறை விசுவாசிகளுக்கு சுவர்க்கத்தை தயார்படுத்தி வைத்திருக்கின்றான். இந்த சுவர்க்கத்தை அடைந்து கொள்வதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எவ்வாறான காரியங்களை எடுத்து நடக்கும்படி நமக்கு சொல்லியுள்ளார்களோ அந்த காரியங்களை முற்றுமுழுதாக எடுத்து நடக்கும்படியும் அல்லாஹு தஆலா இறை நிராகரிப்பாளர்களுக்கு நரகத்தை தயார்படுத்தி வைத்திருக்கின்றான். அந்த நரகத்தில் இருந்து அல்லாஹ் அவன தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எவ்வாறான காரியங்களிலிருந்து தவிர்த்து நடக்கும்படி நமக்கு சொல்லியுள்ளார்களோ அந்த காரியங்களிலிருந்து முற்றுமுழுதாக தவிர்த்து நடக்கும்படி எனக்கும் உங்களுக்கும் தக்வாவை ஞாபகம் செய்து கொள்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜும்மாவுடைய தினத்தில் அல்லாஹுடைய அல் குர்ஆன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்த சுன்னாவை செவியேற்று நாங்கள் அதன் பிரகாரம் எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற நன்னோக்கிலே நேரகாலத்தோடு பள்ளி வாயிலுக்குள்ளே ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்லாஹு தஆலா மார்க்க அறிவில் போதிய தெளிவையும் அதன் பிரகாரம் செயற்படக்கூடிய பாக்கியத்தையும் எம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா சில காலத்தோடு ஒப்பிடுகையில் சிறப்பாக்கி இருக்குகின்றான். சில இடங்களோடு ஒப்பிடுகையில் சிறப்பாக்கி இருக்குகின்றான். சில மனிதர்களோடு ஒப்பிடுகையில் சிறப்பாக்கி இருக்குகின்றான். இந்த அடிப்படையில் அல்லாஹு தஆலா 12 மாதங்களை உருவாக்கி அந்த 12 மாதங்களில் சிறந்த மாதங்களாக, கண்ணியம் பொருந்திய மாதங்களாக ஒரு சில மாதங்களை வைத்திருக்கின்றான். அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் சொல்லுகின்றான், இன்ன இத்தத்த ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஃபீ கிதாபில்லாஹ். அல்லாஹு தஆலா அந்த வானங்கள் பூமிகளை படைத்த காலத்திலிருந்து அல்லாஹுடைய வேதத்தில் அல்லாஹ்விடத்தில் 12 மாதங்களாக இருக்கின்றது. இந்த 12 மாதங்களில் மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும்,
4 மாதங்கள் சங்கை பொருந்திய சிறப்பு பொருந்திய மாதங்களாக இருந்து கொண்டிருக்கின்றது. சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா அந்த வசனத்தில் தொடர்ச்சியாக சொல்கின்றான், ஃபலா தظلموا فيهن انفسكم. இப்படியான சங்கை பொருந்திய மாதங்களில் நீங்கள் உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்ய வேண்டாம் என்ற அடிப்படையில் அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய வசனத்தை பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, 12 மாதங்களை அல்லாஹு தஆலா படைத்துவிட்டு அதில் 4 மாதங்களை அல்லாஹு தஆலா ஒரு அருள் பொருந்திய சிறப்பு மிக்க மாதங்களாக எமக்கு தந்திருக்கின்றான். அதில் துல்கஅதா, துல்ஹஜ், முஹர்ரம், ரஜப் என்று வரக்கூடிய 4 மாதங்கள் அஷ்ஹுருல் ஹுரும் என்று அழைக்கப்படுகின்றது. நாங்கள் இருக்கக்கூடிய மாதம் துல்கஅதாவுடைய கடைசி பகுதியில், இன்னும் ஓரிரு தினங்களில் துல்ஹஜ்ஜுடைய மாதம், ஹஜ்ஜுடைய மாதம் ஆரம்பிக்குகின்றது என்கின்ற இந்த விடயத்தில், இப்படியான சந்தர்ப்பத்தில் அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த சங்கை பொருந்திய மாதங்களில் அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய விடயத்தை பார்க்க வேண்டும். ஃபலா தظلموا فيهن انفسكم. நீங்க இப்படியான மாதங்களில் உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்ய வேண்டாம் என்ற அடிப்படையில் அல்லாஹு தஆலா சொல்கின்றான். இதற்கு அல்லாஹு தஆலா இந்த வசனத்திற்கு, அல்லாஹுடைய இந்த வசனத்திற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் இதற்கு விளக்கம் சொல்கின்றார்கள். ஃபலா தظلموا فيهن انفسكم என்று சொன்னால், இந்த சங்கை பொருந்திய இந்த மாதங்கள் மிகவும் அல்லாஹ்விடத்தில கண்ணியமான சங்கை பொருந்தியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த மாதங்களில் செய்யப்படக்கூடிய பாவங்கள் மிக கடுமையானது. அது கடுமையாக பார்க்கப்படும், அல்லாஹ்விடத்தில் மிகவும் கடுமையானதாக இருக்கும். அதுபோல இந்த மாதங்களில் செய்யப்படக்கூடிய நல்ல காரியங்கள், நல்லமல்கள், அதுவும் அல்லாஹ்விடத்தில் இரட்டிப்பான மிக கண்ணியமான நன்மையும் இருக்கின்றது என்கின்ற விடயத்தை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த வசனத்துக்கு தஃப்சீர் சொல்கின்றார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மாதங்களில் நாங்கள் பாவங்கள் செய்வதிலிருந்து தவிர்த்து கொள்ள வேண்டும். பாவங்கள் புரிவதிலிருந்து நாங்கள் விலகி கொண்டு, இப்படியான மாதங்களில் எங்களால் முடியுமான அளவிற்கு நல்ல காரியங்கள் புரிவது எமக்கு மிகவும் அவசியமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த அஷ்ஹுருல் ஹுரும் சங்கை பொருந்திய மாதம், அதுவும் துல்ஹஜ் மாதம் எங்களை வந்தடைய இருக்கின்றது. இந்த மாதம் உண்மையிலே எங்களுடைய 50 கடமைகளில் ஒன்றான ஹஜ்ஜுடைய கடமை செய்யப்படுகின்ற ஒரு மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதுபோல அல்லாஹு தஆலா ஏனைய பருவ காலங்களில் மனிதர்களை நல்லமல்கள் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் சில பருவ காலங்களை அல்லாஹு தஆலா எமக்கு ஏற்படுத்துகின்றான். அதில் அப்படியான பருவ காலங்களில் இந்த காலமும் மிக முக்கியமான ஒரு காலமாக இருக்கின்றது. நல்ல காரியங்கள் புரிவதற்கு, நல்லமல்கள் செய்வதற்கு, எங்களுடைய பாவங்களிலிருந்து நாங்கள் தவிர்த்து கொள்வதற்கு மிகவும் உகந்த அல்லாஹு தஆலா எமக்கு அமைத்து தரக்கூடிய சில பருவ காலங்களில் இதுவும் மிக முக்கியமான ஒரு பருவ காலமாக இருக்கின்றது. துல்ஹஜ் மாதத்தினுடைய ஆரம்ப 10 நாட்கள், இந்த 10 நாட்களுக்கு என்று அன்புக்குரிய சகோதரர்களே பல சிறப்புகள் இருக்கின்றது. அந்த 10 நாட்களும் அஷ்ஹுருல் ஹுரும் என்ற விடயத்திற்குள் வருகின்றது. அதுபோல அந்த 10 நாட்களை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சத்தியமிட்டு சொல்கின்றான். மேலும் அந்த 10 நாட்களுக்குள் ஹஜ்ஜுடைய மிக பிரதானமான வணக்கம், இஸ்லாமிய தூண்களில் மிக பிரதானமான ஹஜ்ஜுடைய வணக்கம் அந்த காலத்தில் நிறைவேற்றப்படுகின்றது. அந்த துல்ஹஜ்ஜுடைய ஆரம்ப 10 நாட்களுக்குள் இந்த உலகத்திலிருந்து ஹஜ்ஜுக்காக செல்லக்கூடிய ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் 9வது தினத்தில் தங்கக்கூடிய அந்த அரபாவுடைய நாள் இருக்கின்றது. இப்படி பல சிறப்புகள் இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய
ஆரம்ப 10 நாட்களில் இருக்கின்றது என்கின்ற விடயத்தை நாங்கள் முதலாவதாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த 10 நாட்களுடைய சிறப்பை பற்றி அல்லாஹு தஆலா சொல்கின்ற பொழுது, இந்த நாட்களுடைய சிறப்பை சொல்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா வல் ஃபஜ்ர் வலயாலின் அஷ்ர். அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் ஒரு விடயத்தை கவனிக்க வேண்டும். அல்லாஹு தஆலா சத்தியம் செய்வது அல் குர்ஆனில் நிறைய விடயங்களில் நிறைய இடங்களில் நிறைய விடயங்களை கொண்டு சத்தியம் செய்கின்றான். அவ்வாறு சத்தியம் செய்கின்றான் என்று சொன்னால் அர்த்தம் அது மிகவும் கண்ணியமானது, அது மிகவும் அல்லாஹ்விடத்தில் மிகவும் உயர்வானது, கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் அல்லாஹ் தஆலா வல் ஃபஜ்ர் அதிகாலை பொழுதின் மீது சத்தியமாக, இதற்கு உலமாக்கள் அதிகாலை பொழுது என்று சொன்னால் விளக்கம் சொல்லுகின்றார். வல் ஃபஜ்ர் என்று சொன்னால் அதாவது யௌமுன் நஹருடைய ஃபஜ்ர், துல்ஹஜ் மாதத்தினுடைய 10வது நாள் ஹஜ் பெருநாள் தினத்தினுடைய சுபஹு, அந்த ஃபஜ்ர் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் தஆலா அதன் மீதுதான் சத்தியம் செய்கின்றான் என்ற விளக்கத்தை உலமாக்கள் சொல்லுகின்றார். வல் ஃபஜ்ர் அதிகாலை பொழுதின் மீது சத்தியமாக. அப்ப அந்த நாள் மிகவும் கண்ணியமானது, மிகவும் சிறப்புக்குரியது. அந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய 10வது தினம் ஹஜ் பெருநாளுடைய தினம், ஹஜ்ஜாஜிகள் அந்த ஹஜ்ஜுடைய பிரதான வணக்கங்களை செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்கின்றது. அதுபோல உலகத்தில் முஸ்லிம்கள் பெருநாள் தினமாக கொண்டாடப்படக்கூடிய அந்த நாள், அந்த நாளில் அந்த நாளுடைய ஃபஜ்ரில் அல்லாஹு தஆலா சுபஹில் அதன் மீது சத்தியம் செய்கின்றார் என்பதாக உலமாக்கள் சொல்கின்றார்கள். அப்ப மிக அதை நாங்கள் கடுமையாக ஆழமாக சிந்திப்பது மிகவும் அவசியமாக இருக்கின்றது. வலயாலின் அஷ்ர் 10 இரவுகள் மீது சத்தியமாக. அன்புக்குரிய சகோதரர்களே, பெரும்பான்மையான உலமாக்கள் முஃபஸ்ஸிரூன்கள் என்று சொல்லக்கூடிய ஜும்ஹுருல் முஃபஸ்ஸிரூன், பெரும்பான்மையான தஃப்சீர் உலமாக்கள் வலயாலின் அஷ்ர் என்கின்ற இந்த 10 இரவுகள் மீது சத்தியமாக என்பதை எப்படி சொல்லுகின்றார்கள் என்று சொன்னால், இந்த 10 இரவுகளும் என்று சொன்னால் துல்ஹஜ் மாதத்தினுடைய முதலாவது ஆரம்ப 10 இரவுகள் என்று விளக்கம் சொல்லுகின்றார்கள் பெரும்பான்மையான உலமாக்கள். அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, இதுல இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள், பின் பாஸ் ரஹிமஹுல்லாஹ், இப்னு ஜுபைர், முஜாஹித் போன்ற பெரும்பான்மையான உலமாக்கள் இந்த வலயாலின் அஷ்ர் என்பதற்கு விளக்கம் சொல்லுகிற பொழுது துல்ஹஜ் மாதத்தினுடைய ஆரம்ப 10 நாள் அந்த இரவுகள் மீது அல்லாஹ் தஆலா சத்தியமிட்டு சொல்லுகின்றார் என்ற விளக்கத்தை சொல்கின்றார். அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப அல்லாஹ் தஆலா ஒன்றின் மீது சத்தியம் செய்கின்றான் என்று சொன்னால் மிக அல்லாஹ்விடத்துல மிகவும் ஒரு கவனிக்கப்பட வேண்டிய ஒரு கண்ணியமான ஒரு விடயமாக இருக்கின்றது என்ற விடயத்தை விளங்க வேண்டும். அப்ப நாம இன்னும் ஓரிரு தினங்களில் இந்த துல்ஹஜ் மாதத்தை அடைய போகின்றோம். இந்த மாதத்தை அடைவதற்கு முதல் அன்புக்குரிய சகோதரர்களே, நாம சிலதுகள் செய்வதற்கு நாங்கள் முன் வர வேண்டும். நியத்துக்களை நல்ல பலமாக வைக்க வேண்டும். நாங்கள் பாவங்கள் செய்து பாவிகளாக இருந்தால் தௌபா செய்து மீண்டு கொள்ள வேண்டும். அந்த நாட்களில் அதிகமான இபாதத்துகள் செய்ய வேண்டும். அதனை சரியாக விளங்கி கொண்டு அதனை சரியான முறையில் கழிக்க வேண்டும், பயன்படுத்த வேண்டும் என்ற அந்த இஹ்லாஸான தூய எண்ணத்தை எங்களுக்குள் உருவாக்கி கொள்வது மிகவும் அவசியமாக இருக்கின்றது. இந்த ஆரம்ப துல்ஹஜ் மாதத்துடைய ஆரம்பத்தை சொல்லுகின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனுடைய சிறப்பை பற்றி ஹதீஸினூடாக எமக்கு விளங்கப்படுத்துகின்றார்கள். எப்படி என்று சொன்னால், இப்னு அப்பாஸ் அவங்க அறிவிக்கக்கூடிய செய்தியில, மா மின் அய்யாமில் அமலி ஸாலிஹி ஃபீமா அஹப்பு இலல்லாஹ் மின் ஹாதிஹில் அய்யாம். அதாவது உலகத்துல நல்ல காரியங்கள் செய்வதில் ஏனைய நாட்களை விட, உலகத்துல நல்ல காரியம் ஏனைய நாட்களில் செய்வதை விட இந்த 10 நாட்களில் செய்வது மிகவும் சிறப்பு பொருந்தியதாகும். அப்ப உலகத்துல நிறைய நாட்கள் இருக்கின்றது. ஏனைய காலங்களில் நாங்கள் அதிகமான இபாதத்துகளை செய்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, ரமலான் முடிச்சிட்டு ரமலான்ல நிறைய நாம இபாதத்துகள் செய்து நிறைய வணக்க வழிபாடுகள் செய்து நிறைய நன்மைகளை ஈட்டி இருப்போம். அதற்கு பின்னால சுன்னத்தான சில வணக்கங்கள் எங்களுக்கு கிடைத்திருக்கும், நாங்கள் செய்திருப்போம். அல்லாஹ் தஆலா அதற்கு பின்னால பிரதானமாக எமக்கு
நாங்கள் நன்மையை அடையக்கூடிய வழிகளை காட்டுகின்றான் மிக பிரதானமாக இந்த துல்ஹஜ் மாதத்தில். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், ஏனைய காலங்களில் நாம செய்யக்கூடிய நல்ல காரியங்களில் இருக்கின்ற சிறப்பை விட இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய ஆரம்பத்தில் இருக்கின்ற சிறப்பு மிகவும் கண்ணியமானது, மிகவும் சிறப்பு பொருந்தியது என்று சொல்லுகின்றார்கள். அதுக்கு சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அப்ப ஏனைய காலங்களை சேரத்தை விட துல்ஹஜ் மாதத்தினுடைய ஆரம்பத்துல சேரது மிகவும் சிறப்பு பொருந்தியது என்று சொன்ன உடனே சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்கிட்ட வந்து அல் ஜிஹாது ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில போர் செய்வதை விடவும் சிறந்ததை யார சொல்லலாம், இந்த காலப்பகுதியில நல்ல காரியங்கள் புரிவது, அமல் செய்வது அல்லாஹ்வுடைய பாதையில போர் செய்வதை விடவும் சிறந்ததா என்று கேட்ட பொழுது நஅம், ஆம் என்று சொல்லுகின்றார்கள். ஜிஹாதை விட அல்லாஹ்வுடைய பாதையில போர் செய்வதை விட இந்த காலப்பகுதியில ஒருவர் நல்ல காரியங்கள் அமல் ஸாலிஹ் நல்ல ஸாலிஹான செயற்பாடுகளில் ஈடுபடுவது மிகவும் சிறப்புக்குரியது என்று இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய ஆரம்பத்தினுடைய சிறப்பை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளங்கப்படுத்தக்கூடிய விடயத்தை பார்க்கின்றோம். அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப எதை விட எது சிறப்பானது என்கின்ற விடயத்தை விளங்கணும். ஏனைய காலங்களை நாம நிறைய செய்யறோம், அந்த காலங்கள்ல செய்யறதை விட இந்த 10 செய்யறது சிறந்தது, ஜிஹாதை விட இந்த 10 அமல் செய்யறது மிகவும் சிறந்தது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் சொன்னால், அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த விடயத்தை நாங்கள் சரியாக அவதானிக்க வேண்டும், கூர்மையாக சிந்திக்க வேண்டும், இதனுடைய சிறப்பை நாங்கள் அறிய வேண்டும். அப்ப அறிகின்ற பொழுதுதான் இந்த துல்ஹஜ்ஜை நாங்கள் துல்ஹஜ் மாதத்தின் இந்த ஆரம்ப 10 மிக சரியாக கழிக்கும், பயனுள்ள முறையில நாங்கள் செயற்படுத்துவோம். அன்புக்குரிய சகோதரர்களே, சலஃபுகளுடைய வாழ்க்கையை பார்க்கிற பொழுது அல் குர்ஆன் சுன்னாவை பின்பற்றி வாழ்ந்த சலஃபு சாலிஹின்களுடைய வாழ்க்கை நெறிமுறைகளை பார்க்கிற பொழுது இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய ஆரம்ப 10 தினங்களில் மிக கடுமையாக முயற்சி செய்திருக்கின்றார்கள் என்ற விடயத்தை பார்க்கின்றோம். இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கின்றார்கள், அல் அஷ்ருல் அவ்வல் மின் துல்ஹிஜ்ஜா அஃலலு அய்யாமி சுன்னா அம் அய்யாமி ஸனத்தில் லில் அமலி ஸாலிஹ், வருஷத்துல நல்லமல் செய்யற காலத்துல நாம வருஷத்துல நிறைய செய்யறோம், இந்த காலங்களில் நாம செய்யற நல்ல அமல் இந்த 10 நாட்களில் செய்வதுதான் மிகவும் சிறந்தது என்கின்ற அடிப்படையில இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கின்றார்கள். அதுபோல அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படியான நிறைய சலஃபுகள் பல கருத்துக்களை சொல்லுகின்றார்கள். இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய ஆரம்ப 10க்கு ஏன் இப்படியான குறிப்பிட்ட சிறப்பு இருக்குது என்று சொன்னால், ஏனென்று சொன்னால் இதுல வணக்க வழிபாடுகள், அதாவது ஒரு நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் மிக பிரதானமாக செய்யப்படக்கூடிய பிரதானமான வணக்க வழிபாடுகள் இதனில் இருப்பதனால் இது மிகவும் சிறப்பு பொருந்தியது என்ற விடயத்தை இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கின்றார்கள். அந்த காலப்பகுதியில தொழுகை என்ற பிரதானமான கடமை நிறைவேற்றப்படுகின்றது. அதுபோல சுன்னத்தான நோன்பு இருக்கின்றது, அரஃபாவுடைய நோன்பு. அதுபோல சதக்கா போன்ற விடயங்கள் செய்யலாம். அதுபோல ஹஜ்ஜுடைய வணக்கம் இந்த பகுதியில செய்யப்படுகின்றது. இப்படியான பிரதானமான வணக்கங்கள் இருப்பதனால் மார்க்கத்தில் இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய ஆரம்ப 10 மிகவும் சிறப்பு பொருந்தியது என்ற விடயத்தை இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப இந்த துல்ஹஜ்ஜுடைய 10 நாங்கள் சரியாக விளங்கணும். அப்ப இதுல நாம இப்ப 2-3 நாளைக்குள் நுழைய போறோம். இப்ப நாம என்ன செய்யணும், எப்படி திட்டம் போடணும், நல்ல காரியங்கள் நாம செஞ்சுக்க இருக்கிறோம். இருந்தாலும் நாங்க எம்முடைய ஈமானை இன்னும் பலப்படுத்த வேண்டும், எங்களை முஹாசபா செய்ய வேண்டும், சுய பரிசோதனை செய்ய வேண்டும், பாவங்கள் செய்வோம், தவறுகளில் ஈடுபடுவோம், தௌபாக்கள் செய்து இஸ்திக்ஃபார் செய்து நாங்கள் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கக்கூடியவர்களாக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை ஏற்படுத்த வேண்டும். அப்ப இந்த காலத்துல முஹாசபா செய்ய வேண்டும். நாம என்ன செய்கிறோம், என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோம் என்று நாங்கள் நிறைய முஹாசபா செய்து
அப்ப எதிர்வரக்கூடிய காலத்தை வந்து எப்படி கழிக்க வேண்டும் என்று திட்டம் போட வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த துல்ஹஜ் மாதத்துடைய இந்த பகுதியில வந்து மிக பிரதானமாக செய்யப்படக்கூடிய செயல் ஹஜ்ஜாக இருக்கின்றது. போன ஹுத்பாவுல வந்து ஹஜ் சம்பந்தமாக விளக்கப்படுத்தப்பட்டிருக்கும். அதை நான் சொல்ல விரும்பலப்படுத்த. அப்ப ஹஜ் வந்து ஒருவருக்கு கடமை என்று சொன்னால் அவர் வந்து காலதாமதம் இல்லாம அவசரமாக ஹஜ்ஜை நிறைவேற்றுவது அவசியம். அல்லாஹு தஆலா அத்திமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ், அல்லாஹ்வுக்கு ஹஜ்ஜை உம்ராவை நீங்க சரியாக நிறைவேற்றுங்க என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல சொல்கின்றார். அதுபோல ஹஜ்ஜை யார் வந்து செய்யாமல் பிற்படுத்துகின்றாரோ அது பாவமாக இருக்கின்றது என்கிற விடயத்தையும் நாங்கள் பார்க்கின்றோம். அப்ப அன்புக்குரிய சகோதரர்கள், மிக பிரதானமாக செய்யப்படக்கூடிய வணக்கம் ஹஜ்ஜாக இருக்கின்றது. அதுபோல இந்த காலப்பகுதியில நாம ஏனைய செயற்பாடுகளை அந்த காலப்பகுதி மிகவும் சிறப்புக்குரிய காலங்களாக இருப்பதனால், மிகவும் சிறப்பு பொருந்திய சில நாட்களாக இருப்பதனால், இந்த நாட்கள்ல வந்து நாம என்ன செய்யணும், எப்படியான இபாதத்கள்ல ஈடுபடணும் என்ற விடயத்தை நாங்கள் விளங்கி கொண்டு திட்டம் போட்டுக்கொண்டு செய்வது மிகவும் அவசியமாக இருக்கு. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த காலப்பகுதியில நிறைய செய்யலாம். இபாதத் என்று வரக்கூடிய விடயத்தை பார்க்கிற பொழுது அது வரையறையற்றது. நாங்கள் இபாதத் என்று அல் குர்ஆன் சுன்னா எனக்கு வழிகாட்டிய பிரகாரம், போதித்த பிரகாரம் நாங்கள் எங்களுடைய வணக்கங்களை பொதுவாக செய்து கொள்ளலாம். இருந்தாலும் இந்த காலப்பகுதியில சில வணக்கங்களை நான் இந்த இடத்துல ஞாபகப்படுத்துவது எனக்கும் உங்களுக்கும் பயனாக இருக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த சிறப்பு பொருந்திய காலப்பகுதியில நாங்கள் அதிகமாக அல்லாஹுவை திக்ர் செய்வதை அதிகப்படுத்த வேண்டும். அல்லாஹுவை திக்ர் செய்கின்ற விடயத்தில் எங்களை அதிகமாக ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். நாம திக்ர் என்று சொன்னா சில நேரங்கள்ல வந்து சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் தொழுகை பின்னால் ஓதிக்கொண்டு போறதுதான் என்று நினைச்சுக்கிருப்போம். அப்படி அல்ல. இந்த திக்ர் அல்லாஹ்வை எந்த நேரத்திலும் ஞாபகப்படுத்திக் கொண்டு இருப்பது மிகவும் அவசியமான ஒரு விடயமாக இருக்கின்றது முஃமின்களுக்கு. முஃமின்களுடைய பண்பும் அல்லாஹ்வை எந்த நிலையிலும் திக்ர் செய்தவர்களாக, ஞாபகம் செய்தவர்களாக இருப்பார்கள் என்ற அல் குர்ஆன் வசனங்களையும் பார்க்கின்றோம். அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த குறிப்பிட்ட சில இந்த நாட்களுக்குள் நாங்கள் அதிகமாக அல்லாஹ்வுடைய பெயரை நினைவு கூறுவது மிகவும் அவசியமாக இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், மாமின் ஐயாமின் அஅலமு இன்தல்லாஹி, அல்லாஹ்விடத்துல மிகவும் கண்ணியமான நாட்கள், வலா அஹப்ப இலைய அல் அமல் ஃபீஹின்ன, அந்த நாட்கள் அல்லாஹ் தஆலா மிகவும் விரும்பக்கூடிய செயலாக எந்த நாட்களை வைத்திருக்கின்றான் என்று சொன்னால், இந்த ஆரம்ப 10 துல்ஹஜ் மாதத்துடைய ஆரம்ப 10 நாட்களை வைத்திருக்கின்றார். இதனால் இந்த நாட்களில் நீங்கள் அதிகமாக அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தி, அப்ப துல்ஹஜ் மாதத்துடைய ஆரம்ப பகுதி மிகவும் சிறப்பு பொருந்தியதாக இருக்கின்றது. அப்ப இப்படியான காலப்பகுதியில் நாங்கள் அதிகமாக சுப்ஹானல்லாஹ், தஸ்பீஹ், தஹ்மீத், தஹ்லீல்கள்ல அதிகமாக எங்களை ஈடுபடுத்திக் கொள்வது மிகவும் அவசியமாக இருக்கின்றது. இதில் அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த திக்ர் செய்கிற விடயத்துல வந்து தக்பீர் சொல்றதும் ஒரு விடயம் இருக்கின்றது. தக்பீர்ல வந்து அன்புக்குரிய சகோதரர்களே, நிறைய நாம தக்பீர் சொல்ற விஷயத்துல வந்து நிறைய நாங்க நிறையத்தை வந்து விட்டு போட்டு நாம திட்டுறோம். தக்பீர் சொல்றதுல அன்புக்குரிய சகோதரர்களே, பொதுவான குறிப்பிடப்பட்ட என்று 2 வகையாக இருக்கின்றது. இந்த தக்பீர்ல வந்து சில விடயம் இருக்கின்றது. என்னவென்று சொன்னால், அதாவது துல்ஹஜ் மாதம் ஆரம்பத்திலிருந்தே தக்பீர்களை சொல்லுவார்கள். அடுத்தது பொதுவாக குறிப்பிடப்பட்ட தக்பீரை பார்க்கிற பொழுது துல்ஹஜ் மாதத்துடைய பிறை 9 அரஃபாவுடைய சுபஹில இருந்து பிறை 11, 12, 13வது அசர் வரைக்கும் தக்பீரை சொல்வது. அப்ப அல்லாஹ்வை நாங்கள் திக்ர் செய்ய வேண்டும். அப்ப இந்த தக்பீர் விஷயத்துல வந்து நாம் அதிகமாக அல்லாஹ்வை தக்பீர் சொல்ல வேண்டும்.
உமர் இப்னு உமர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து கான யக்ருஜானி இல சூக் ஃபி அய்யாமில் அஷ்ர், இந்த துல்ஹஜ் மாதத்துடைய ஆரம்ப 10 நாட்களில் இப்னு உமர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இரண்டு பேரும் அவங்க வெட்ட வழிக்கு செல்வார்கள், சந்தைக்கு செல்வார்கள், வெளியேறி வயுகப்பிருன் நாஸ பிதக்பீரிஹிமா, அவங்க தக்பீர் சொல்லுவாங்க. அப்ப வெட்ட வழியில போயிட்டு சந்தைகளுக்கு போயிட்டு இரண்டு பேரும் தக்பீரை சொல்லக்கூடிய வரலாறுகளை பார்க்கின்றோம். அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்களும் அதிகமாக அல்லாஹ்வை திக்ர் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில இந்த தக்பீரை நாங்கள் அதிகமாக சொல்ல வேண்டும். ஏண்டா அந்த தக்பீர் என்பது மிக கருத்தாளம் மிக்க ஒரு சொல்லாக இருக்கின்றது. அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த். அதாவது மிக கருத்தாளம் மிக்க ஒரு வசனமாக இந்த தக்பீர் இருக்கின்றது. அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வை திக்ர் அதிகமாக செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில நாங்கள் இந்த ஆரம்ப 10 நாங்கள் அடைகின்ற பொழுது அதிகமாக தக்பீர்களை நாங்கள் சொல்வது மிகவும் அவசியமாக இருக்கும். அப்ப நாங்க வீடுகள்ல பிரயாணம் செய்கின்ற பொழுதோ, அல்லது எங்களுடைய வேலைகள் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது, அல்லது நாங்க ஃப்ரீயாக பள்ளிக்குள்ள இருக்கின்ற பொழுது, பள்ளியில நாங்கள் இருக்கின்ற பொழுது, இபாதத் செய்கின்ற பொழுது, வீட்டில் நாங்கள் தனிமையாக இருக்கின்ற பொழுது இந்த திக்ர்களை அதிகமாக செய்வது மிகவும் எங்களுக்கு எங்களுடைய ஈமானை வளர்த்துக் கொள்வதற்கு, புதுப்பித்துக் கொள்வதற்கு மிகவும் ஒரு அவசியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப அல்லாஹ்வை நாங்கள் அதிகமாக திக்ர் செய்ய வேண்டும் இந்த காலப்பகுதியில். அதுபோல தக்பீர் என்ற அந்த சுன்னாவையும் நாங்கள் இந்த காலப்பகுதியில செய்வது எங்களுக்கும் வலியுறுத்தப்பட்ட ஒரு விடயமாக இருக்கின்றது. அதுபோல அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த காலப்பகுதியில நாங்க எங்களுடைய தொழுகைகளை கடுமையாக சரியான முறையில நிறைவேற்றிக் கொள்வது அவசியம். ஏனென்று சொன்னால், நாங்கள் ரமலானுடைய மாதத்துல தொழுகையை 30 நாட்களும் ஜமாஅத்தை மிஸ் பண்ணாமல் தொழுது இருப்போம். ஏண்டா எங்களுக்கு இறையச்சம் தக்குவா அதிகரித்திருந்தது. அந்த இறையச்சத்தின் காரணமாக நாங்கள் எந்த தொழுகையையும் ஜமாஅத் மிஸ் பண்ணாமல் 30 நாட்களும் தொழுதிருப்போம். இது இந்த இடத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ சகோதரர்கள் இதனை செய்திருப்பார்கள். பிசினஸுக்கு போயிருப்பாங்க, வேலைக்கு போயிருப்பாங்க, தங்களோட அலுவலகங்களை பார்த்திருப்பாங்க. எப்படி இருந்தாலும் அந்த வேலையெல்லாம் வைத்து விட்டு பள்ளி வாயிலுக்கு வந்து ஜமாஅத்தோடு தொழக்கூடிய நிலையை பார்த்தோம். அப்ப ரமலான் அதனை ஏற்படுத்தியது. அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த துல்ஹஜ் மாதமும் மிக சிறப்பு பொருந்திய நாட்களாக இருப்பதனால் நாங்கள் எங்களுடைய தொழுகைகளை சரியாக செய்து கொள்ள வேண்டும். முஹாசபா செய்யுங்க. ரமலானுக்கு பிறகு 2 மாதங்கள் நான் இந்த தொழுகையை ஃபர்லான தொழுகை ஜமாஅத்தோடு நிறைவேற்றினேனா? எத்தனை நாட்கள் இந்த கிட்டத்தட்ட 50 நாட்களுக்கு மேல் நாங்கள் தொழுதிருக்கின்றோம் ரமலானுக்கு பின்னால். இந்த 50 நாட்களுக்கும் 50 நாட்களிலும் சுபஹ தொழுகையை எத்தனை நாள் நான் ஜமாஅத்தோடு தொழுதேன்? முஹாசபா செய்யுங்க. லுஹர எத்தனை பேர் நாங்க ஜமாஅத்தாக தொழுதோம்? அசர் தொழுகை எத்தனை பேர் ஜமாஅத்தாக தொழுதோம்? நிறைய பின்னரங்கள்ல நாம தூங்குவது, சில நேரங்கள்ல அசர் தொழுகை ஜமாஅத் மிஸ் ஆகி இருக்கு. அப்ப முஹாசபா செய்ய வேண்டும். நாங்கள் சுய பரிசோதனை செய்ய வேண்டும். சுய பரிசோதனை செய்துவிட்டு நாங்கள் ரமலான்ல எப்படி எமக்கு தக்வா அதிகமாக இருந்து இந்த ஃபர்லான தொழுகைகளை சரியாக நிறைவேற்றினோமோ அதனை இந்த கால பகுதியிலும் சரியாக செய்வது அவசியம். அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, ஃபர்லான தொழுகைகளை மாத்திரம் செய்யாமல் இந்த ஃபர்லுக்கு முன்னுக்கு பின்னுக்கு இருக்கிற சுன்னத்தான நஃபிலான தொழுகைகளில் நாங்கள் ஈடுபடுவது அவசியம். அதாவது இப்படியான காலப்பகுதியில நாங்கள் அதிகமான நன்மைகளை செய்ய வேண்டும் என்ற அல்லாஹ்விடத்தில் மிகவும் கண்ணியமான நாட்கள். ரமலான்ல இருக்கக்கூட நாம ஒவ்வொரு நாளும் முன்னுக்கு பின்னுக்கு 11 ரக்காத்துகள் தொழுதிருப்போம். ரமலான்ல இருக்கக்குள்ள ஒவ்வொரு நாளும் முன்னுக்கு பின்னுக்கு முன்பின் சுன்னத்துக்கள் 11 ரக்காத்துகள் தொழுதிருப்போம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த காலப்பகுதியிலும் நாங்கள் தொழுகையை ஃபர்லான தொழுகையை சரியாக செய்ய வேண்டும். அதுபோல இந்த நஃபிலான முன்பின் சுன்னத்துக்களான தொழுகைகளையும் நாங்கள் செய்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக அதன் ஊடாக
எங்களுக்கு சுவர்க்கத்தில் ஒரு மாளிகை கட்டப்படும் என்ற அந்த செய்தியின் அடிப்படையில் நாங்கள் இந்த காலப்பகுதியிலும் செய்வோம் என்று சொன்னால் எமது ஈமானை வளர்க்க முடியும். நிறைய சகோதரர்களை பார்க்கின்றோம், இந்த பரலான தொழுகையில கூட சரியான கவனம் செலுத்தாமல் மிகவும் பொதுபோக்காக இருக்கக்கூடிய நிலையை பார்க்கின்றோம். நாங்களும் சில நேரங்களில் தொழுகையை சரியாக பேணி நடக்கக்கூடிய நாங்களும் சில நேரங்களில் சுபஹ் தொழுகையை மிஸ் பண்ணுகின்றோம். சுபஹுக்கு எழும்ப இயலாம கடுமையாக கஷ்டப்பட்டு எழும்ப இயலாம அப்படியே தூங்கி சில நேரங்களில் சுபஹுடைய தொழுகைகள் மிஸ் ஆகின்றது. அப்படி இல்லாமல் உண்மையான இறை விசுவாசியாக உண்மையான முஃமினாக இந்த தொழுகையை சரியான முறையில் நிறைவேற்றக்கூடிய அந்த மிக பலமான நியத்தோடு மிக பலமான ஈமானோடு நாங்கள் இருக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப தொழுகை என்பது இந்த விஷயத்தை பேசவே தேவையில்லை, என்றால் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த தொழுகை மிக முக்கியமான ஒரு அமல், மிக அவசியமான ஒரு அமல். இதனை சரியாக நிறைவேற்ற வேண்டும். அவ்வாறு செய்கிற பொழுதுதான் அல்லாஹ் தஆலா மறுமை நாளில் கேட்கின்ற முதலாவது கேள்வி தொழுகையை பற்றி. அது சீராகிவிட்டால் எல்லாம் சீராகிவிடும். அப்ப சரியாக இருக்கணும், நானும் சரி நீங்களும் சரி. தொழுகையில பொடுபோக்கு இல்லாமல் பல பிஸிகள் வரும். ஏன்னா அந்த உலகம் வந்து கடுமையாக பிஸியாக ஆணுதாக ஆகிவிட்டது, கடும் பிஸி ஆயிடுச்சு. நிறைய வேலைப்பழுக்கள் வரும், நிறைய தொழ முடியாத அந்த நேரத்துக்கு தொழ முடியாத அளவுக்கு ஏதாவது வேலை வரும். அப்படி இருந்தாலும் எங்களுடைய வேலைகளை வைத்துவிட்டு நாங்கள் ஜமாஅத்தோடு தொழுகையை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, தொழுகையை சரியாக நிறைவேற்றணும். இதுல நாம மட்டும் தொழுகையை நிறைவேற்றி இருக்காம எமது குடும்பங்கள்ல நிறைய பேர் தொழாம இருப்பாங்க. எமது பிள்ளைகள் தொழாம இருக்கும், எமது பிள்ளைகள் தொழாம இருக்கும். நாம பள்ளி வாயில் நிர்வாகியாக இருப்போம், பள்ளியோடு தொடர்புள்ளவராக இருப்போம். ஆனால் எமது பிள்ளை தொழாமல் இருக்கும். ஆனால் அந்த பிள்ளையை தொழுவதற்கான எந்தவித முயற்சியும் செய்திருக்க மாட்டோம். எமது மனைவி தொழாம இருப்பான், அவ தொழட்டும், நான் எந்த வணக்கத்தை சரியா செய்யணும் என்று நம்மளை மட்டும் பார்க்கிறோம். அப்ப அப்படி இல்லாம அன்புக்குரிய சகோதரர்களே, நாம நம்மளை பார்க்கணும், எமது குடும்பத்தை பார்க்கணும், எமது பிள்ளைகளை பார்க்கணும், எமது உற்றார் உறவினர்களை பார்க்கணும். அப்ப தொழுகையில நான் மட்டும் தொழுது சுவர்க்கம் போனா என்று இருக்கக்கூடாது. அல்லாஹு தஆலா கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் பாதுகாருங்க நரகத்தை விட்டு. உன்னை மட்டும் பாதுகாருன்னு சொல்லல, உன்னையும் உங்களையும் உமது குடும்பத்தார்களையும் நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க என்றுதான் சொல்லுகின்றான். இனி அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப ஃபர்லான தொழுகை ஜமாஅத்தோடு சரியாக நிறைவேற்றுவது ரமலான்ல மட்டுமல்ல, நாம எப்படி ரமலான்ல செஞ்சோமோ மிக திடகாத்திரமாக உறுதியாக ஈமானோடு தக்வாவோடு செய்தோமோ அந்த வணக்கத்தை இப்பையும் செய்ய வேண்டும். அதுபோல அந்த காலத்தில் நாம அந்த நேரத்துல ரமலான்ல முன்பின் சுன்னத்துக்கள் தொழுதிருப்போம். ஒவ்வொரு 30 நோன்பும் 30 மாளிகள் எமக்கு கட்டப்பட வேண்டும் என்று நாங்கள் 30 நாளும் முன்பின் சுன்னத்துக்கள் தொழுதிருப்போம். அந்த வணக்கத்தை முன்பின் சுன்னத்துக்களை இப்பயும் தொழுவோம். துஹா தொழுக, இரவு நேர தொழுக. நாம சிலர் நினைச்சு கொண்டிருக்கிறோம் இந்த கியாமுல் லைல் இரவு நேர தொழுக தஹஜ்ஜுத் என்பது ரமலான்ல மட்டும்தான். ரமலான்ல கடைசியாக தஹஜ்ஜுத் தொழுவது இதுவரைக்கும் தொழாமல் நிறைய பேர் இருக்கும். அது கட்டாயம் அல்ல, இருந்தாலும் எமது ஈமானை பலப்படுத்தக்கூடிய, எமக்கு இறையச்சத்தை பலப்படுத்தக்கூடிய வணக்கங்களாக இருக்கின்றது, நன்மைகளை அதிகப்படுத்தக்கூடிய வணக்கமாக இருக்கின்றது. அப்ப தஹஜ்ஜுத் ரமலான்ல மட்டுமல்ல, இப்பயும் செய்யலாம். அப்ப நாம சுவர்க்கம் போறது அன்புக்குரிய சகோதரர்களை மிக இலகுவாக அல்ல, சுவர்க்கம் மிக இலகுவாக செல்ல முடியாது. அதற்காக வேண்டி கஷ்டப்பட வேண்டும். அவ்வாறு கஷ்டப்படுகின்ற பொழுதுதான் சுவர்க்கம் செல்ல முடியும். அப்ப நாம மனிதர்கள் தூங்குகின்ற பொழுது எழும்ப வேண்டும், தொழணும். அப்ப தொழுகையில கடும் பேணுதலாக இந்த காலப்பகுதியில் நாங்கள் இருந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, சொல்லப்பட்ட விடயங்களின் அடிப்படையில இபாதத்துகளை செய்து கொண்டு எங்களுடைய இந்த ஆரம்ப 10 துல்ஹஜ் ஆரம்ப 10 நாட்களை சரியான முறையில் கழிப்பதற்கு அல்லாஹ் தஆலா மனதிற்கு அருள் செய்வானார். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ்
وعلى آله ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, துல்ஹஜ் ஆரம்பத்தில் எப்படியான நல்ல வழிபாடுகள் நல்ல காரியங்கள் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் சில விடயங்களை பார்த்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஆரம்ப 10 நாட்களில் நாங்கள் முன்னுக்கு இருக்கின்ற 9 நோன்புகளையும் பிடிப்பது சம்பந்தமான சில வழிகாட்டல்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, துல்ஹஜ் 10வது தினம் பெருநாளுடைய தினம். அந்த பெருநாளுடைய தினத்தில் யாரும் நோன்பு பிடிக்க முடியாது, ஹராம். அதுக்கு முன்னுக்கு இருக்கக்கூடிய 9 நாட்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹு தஆலா என்னுடைய அமல் அல்லாஹுக்கு எடுத்து காண்பிக்கப்படுகின்ற பொழுது நான் நோன்பாளியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றேன் என்று சொன்னார்கள். அதுபோல அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னும் ஒரு அறிவிப்பை சொல்கின்றார்கள், அல்லாஹு தஆலா ஒவ்வொரு வணக்கத்திற்கும் ஒவ்வொரு நன்மையை வைத்திருக்கின்றான். 10 தொடக்கம் 700 மடங்கான அளவு நன்மையை வச்சிருக்கிறான். நாம ஒரு வணக்கம் செய்யறோம் என்று சொன்னா 10 தொடக்கம் 700 மடங்கான நன்மை கிடைக்கும். இல்ல சோம், நோன்பை தவிர. அல்லாஹு தஆலா சொல்கின்றான், அந்த நோன்பு எனக்குரியது, நான் தான் அதுக்கு கூலி வழங்குவேன். அதற்கு 10 தொடக்கம் 700 மடங்கான நன்மை அல்ல. ஏனைய அமல்களுக்குத்தான் 10 தொடக்கம் 700 மடங்கு, நோன்பை தவிர நோன்புக்கு நான் தான் கூலி வழங்குவேன். அது நம்மட தக்குவாவை அடிப்படையாக வச்சு அல்லாஹு ஆலம் எப்படி கூலி தருவார் என்று தெரியாது, அது அல்லாஹ் தராது. அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஆரம்ப 9 நாட்களும் நாங்கள் நன்மையை அடைவதற்காக வேண்டி நஃபிலான நோன்புகளை பிடிக்கலாம். இந்த நோன்புகள் பிடிப்பது கட்டாயம் அல்ல, வாஜிப் அல்ல. நாங்கள் எமக்கு நன்மை கிடைக்க வேண்டும் என்று அந்த ஆரம்ப 10 நாட்கள் மிகவும் சிறப்பானது, அருள் பொருந்தியது, மிக கண்ணியமானது என்ற அடிப்படையில இந்த 9 நாட்களும் நாங்கள் என்ன செய்யலாம், நாங்கள் சுன்னத்தான நோன்புகளை பிடிக்க முடியும். அவ்வாறு பிடிக்கிற பொழுது நிச்சயமாக அல்லாஹு தஆலா எமது ஈமானுக்கு தக்வாவுக்கு ஏற்றமாறு நிறைய கூலிகளை தருவான். இதில் அன்புக்குரிய சகோதரர்களே, துல்ஹஜ் பிறை 9 பிடிக்கப்படக்கூடிய நோன்பு அரஃபாவுடைய நோன்பு. இந்த அரஃபா நோன்புடைய சிறப்பு எங்களுக்கு தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அரஃபாவுடைய தினத்தில் நோன்பு பிடிப்பது அஹ்தஸிபு அலல்லாஹி அய்யுகஃபிர ஸனத்தல்லதி கப்லஹு வ ஸனத்தல்லதி பஅதஹு. அதாவது 2 வருடங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய ஒரு நோன்பாக இந்த நோன்பு இருக்கின்றது. அப்ப அரஃபாவுடைய நோன்பு, துல்ஹஜ் பிறை 9 பிடிக்கப்படக்கூடிய இந்த அரஃபாவுடைய நோன்பு முன் சென்ற ஒரு வருடத்தினுடைய ஒரு வருஷமும் பின்வரக்கூடிய ஒரு வருஷத்துடைய பாவங்களும் மன்னிக்கப்படக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நோன்பாக இந்த அரஃபாவுடைய நோன்பு இருக்கின்றது. அப்ப முன்னுக்கு இருக்கிற துல்ஹஜ் மாதத்துடைய 1 to 9 வரைக்கும் எங்களால முடியும் என்று சொன்னார், நன்மையை கருதி அல்லாஹ்விடத்தில் நாங்கள் அதிகமான நன்மை கிடைக்க வேண்டும் என்ற நியத்தோடு நாங்கள் விரும்பினால் அந்த சுன்னத்தான அந்த 9 நோன்புகளையும் பிடிக்க முடியும், கட்டாயம் அல்ல. அதுல 9வது நோன்பு சொல்லப்பட்டது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள். அரஃபாவுடைய நோன்பு முன் பின் இந்த 2 வருடங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய ஒரு சிறப்பு பொருந்திய ஒரு நோன்பாக இருக்கின்றது. எனவே முன்னுக்கு இருக்கிற 8 நாட்களும் பிடிக்கவில்லை என்று சொன்னாலும் பிரச்சனை இல்லை. 9வது அன்று நோன்பை பிடித்தம் என்று சொன்னால் 2 வருடங்கள் எமது பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய அந்த பாக்கியத்தை பெறுவோம். அப்ப அன்புக்குரிய சகோதரர்களை, நாங்கள் இந்த நோன்புகளை இந்த தினங்களில் செய்ய வேண்டும். அதுபோல அதிகமாக தௌபா செய்ய வேண்டும், இஸ்திஃபார் செய்ய வேண்டும், அல்லாஹ்விடத்துல துஆ செய்ய வேண்டும். அதுபோல அன்புக்குரிய சகோதரர்களே, அல் குர்ஆனை நாங்கள் அதிகமாக ஓத வேண்டும். அதாவது நாங்க நோன்பு காலத்தில் நாம் என்னெல்லாம் செஞ்சோமோ அதன் பிரகாரம் இந்த 10 தினங்களிலும் நாங்கள் அதிகமாக வணக்கங்களை செய்வது எனக்கு அவசியமாக இருக்கின்றது. அதுபோல இதுல இன்னும் ஒரு முக்கியமான விடயம் உதுஹியாவுடைய விடயம். உதுஹியாவும் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கும், இருந்தாலும் ஒரு ஞாபகப்படுத்தலுக்காக வேண்டி, உதுஹியா என்ற வணக்கம்
ஒரு சுன்னத்தான ஒரு வணக்கமாக இருக்கின்றது. எங்களுக்கு யாருக்கெல்லாம் சக்தி இருக்கின்றதோ அவர்கள் இந்த உதுஹியா என்ற கடமையை செய்வது நன்மை ஈட்டுத்தரக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. எமது இலங்கை இலங்கை நாட்டை அடிப்படையாக வச்சு உதுஹியாவுடைய செயற்திட்டங்களை நாங்கள் செய்வது அவசியமாக இருக்கின்றது. 28, 29 தினங்களில் மாத்திரம்தான் அறுக்க முடியும் பிராணிகள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அதன் பிரகாரம் மார்க்கத்தை அல் குர்ஆன் சுன்னா அடிப்படையில எமது நாட்டுக்கு உகந்தவாறு சரியான முறையில் செய்யக்கூடிய பாக்கியத்தை நாங்கள் பெற்றிருக்க வேண்டும். எனவே உதுஹியாவையும் சரியான முறையில யாருக்கு கொடுப்பது சக்தி இருக்கின்றதோ அவர் கட்டாயம் அதனை கொடுத்துக் கொள்வது அவசியம். எனவே அந்த நன்மையும் அடைந்தவர்களாக நாங்கள் ஆக வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, ஒட்டுமொத்தமாக இந்த துல்ஹஜ் மாதத்துடைய ஆரம்ப 10 மிகவும் சிறப்பான தினங்களாக இருக்கின்றது. இதனை நாங்கள் பாழாக்கி விடாமல் இதனை சரியான முறையில் கவனத்தில் கொண்டு இந்த 10 தினங்களையும் சரியாக கழிப்பதற்கு அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் அருள் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.